நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வாக்கியங்கள், ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். ஸோ ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்தில், சிறிது நேரத்தில். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தோடி தேர்மே, தோடி தேர்மே. சிறிது நேரத்தில் அப்படின்னா தோடி தேர்மே. சிறிது அப்படின்னா கம்மியா அப்படின்னு சொல்கிறது, அதாவது தோடா. சிறிது அப்படின்னா தோடா, பெரிது அப்படின்னா படா அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதான் சிறிது நேரத்தில் அப்படின்னா தோடி தேர்மே. தேர்னா நேரம், தோடி தேர்மே, தோடி தேர்மே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இல்லையா, இல்லையா அப்படின்னு கேட்போம். இல்லையா இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? நஹி ஹே கியா, நஹி ஹே கியா. இல்லையா, உங்ககிட்ட இல்லையா? நஹி ஹே கியா, நஹி ஹே கியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சப்போஸ் பென்சில் இல்லையா, அதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி பென்சில் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பென்சில் நஹி ஹே கியா, பென்சில் நஹி ஹே கியா. ஸோ அந்த பென்சில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இல்லையா அப்படின்னா நஹி ஹே கியா, பென்சில் இல்லையா அப்படின்னா பென்சில் நஹி ஹே கியா அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். தயார் செய்தல், ரெடி பண்ணுங்க, தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னா பனானா. பனானா கிடையாது, பனானா, பனானா. ஸோ தயார் செய்தல் அப்படின்னா பனானா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு தயார் செய்யுங்க, சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாப்பாடு, ஃபுட் அப்படின்னா ஹிந்தியில் கானா அப்படின்னு சொல்லணும். ஸோ கானா பக்கானா, தயார் செய்தல், சாப்பாடு தயார் செய்தல் அப்படின்னா கானா பக்கானா. கானா பக்கா பக்கானா, கானா பக்கானா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செய் வைத்தல், செய்ய வைத்தல், அதாவது இதை செய்ய சொல்கிறது நம்ம செய்ய வைத்தல். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னா கர்வானா, கர்வானா. செய்ய வைத்தல் அப்படின்னா கர்வானா, கர்வானா. செய்ய வைத்தல் கர்வானா, கர்வானா. ஓகே. சிறிது நேரத்திற்கு முன்னால், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிறிது நேரத்தில் அப்படின்னா தோடி தேர்மே. இங்கே சிறிது நேரத்திற்கு முன்னால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவோமா. சிறிது நேரத்திற்கு முன்னால் இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னா தோடி தேர் சே பஹலே. ஆக்சுவலி முன்னால் அப்படின்னா பஹலே, பகலேனா முன்னால், ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், பகலே. ஸோ சிறிது நேரத்திற்கு முன்னால் அப்படின்னா தோடி தேர் சே பகலே, தோடி தேர் சே பகலே. சிறிது நேரத்திற்கு முன்னால் தோடி தேர் சே பகலே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக பேசு, தெளிவாக பேசு. சாஃப் சாஃப் பத்தாவோ, தெளிவாக பேசு. இந்த தெளிவாக அப்படின்னா சாஃப் சாஃப், தெளிவாக, நீட்டாக அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ தெளிவாக அப்படின்னா சாஃப், சாஃப் சாஃப். தெளிவாக அப்படின்னா சாஃப். தெளிவாக பேசு அப்படின்னா பத்தாவோ, சொல்லு, பத்தாவோ. தெளிவாக பேசு, தெளிவாக பேசு, சாஃப் சாஃப் பத்தாவோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போது ஜெகதீஷ் தெளிவாக பேசு. இது எப்படி சொல்கிறது? ஜெகதீஷ் சாப் சாஃப் பத்தாவோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக யோசி, சாப் சாப் சோச்சோ. சாப் சாப் அப்படின்னா தெளிவாக, யோசி அப்படின்னா சோச்சோ, யோசி அப்படின்னா சோச்சோ, சோச்சோ. ஸோ சாப் சாப் சோச்சோ. நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக சொல்லு, தெளிவாக சொல்லு அப்படின்னா சாப் சாப் கஹோ. சொல்லு அப்படின்னா கஹோ. ஸோ தெளிவாக சொல்லு அப்படின்னா சாப் சாப் கஹோ. தெளிவாக சொல்லு, சாப் சாப் கஹோ. ஒரு பேர் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இப்போது கவிதா, கவிதா தெளிவாக சொல்லு அப்படின்னா கவிதா தெளிவாக சொல்லு,
கவிதா சாஃப் சாஃப் கஹோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அங்கும் இங்கும். அங்கு இங்கு இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? யஹா வஹா. அங்கும் அப்படின்னா இங்கும் அப்படின்னா யஹா, அங்கும் அப்படின்னா வஹா. மாற்றி கூட சொல்லிக்கலாம், வஹா யஹா. ஆக்சுவலி அங்கும் அப்படின்னா வஹா, இங்கும் அப்படின்னா யஹா. நம்ம அங்கும் இங்கும் யஹா வஹா அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கலாம், வஹா யஹா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி மீனிங் அங்கும்னா வஹா, இங்கும்னா யஹா. ஓகே, ஒரு முறை. ஒரு முறை அப்படின்னா ஏக் பார். ஒரு முறை அப்படின்னா ஏக் பார். ஏக் பார்னா ஒன் டைம். ஒன் டைம் ஒரு முறை ஏக் பார். ஒரு முறை எழுது அப்படின்னா ஏக் பார் லிக்கோ. லிக்கோனா எழுது. ஸோ ஒரு முறை அப்படின்னா ஏக் பார், ஒரு முறை எழுது அப்படின்னா ஏக் பார் லிக்கோ. ஓகே, ஒரு முறை பெண்ணில் எழுது, ஏக் பார் கலம் மே லிக்கோ. பெண்ணில் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ பெண்ணுனா கலம். ஸோ ஒரு முறை பெண்ணில் எழுது அப்படின்னா ஏக் பார் கலம் சே லிக்கோ. ஏக் பார் கலம் சே லிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அவன் செய்தான். அவன் செஞ்சான். இது எப்படி சொல்கிறது? அவன் செஞ்சான். உஸ்னே. உஸ்னே கியா. உஸ்னே. உஸ்னே கியா. அவன் செய்தான். உஸ்னே கியா. உஸ்னே கியா. அவன் அப்படின்னா உஸ்னே. செய்தான் செஞ்சிட்டான். ஸோ கியா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அவன் செய்தான் அப்படின்னா உஸ்னே கியா. உஸ்னே கியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்தார்கள். ஆக்சுவலி அவன் செய்தான் அப்படின்னா உஸ்னே கியா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா இந்த அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே. உன்ஹோனே கியே. கியா கிடையாது, கியே. அவர்கள் செய்தார்கள். உன்ஹோனே கியே. உன்ஹோனே கியே. உன்ஹோனே கியே. அவர்கள் செய்தார்கள். உன்ஹோனே கியே. ஓகே, நான் செய்து இருக்கிறேன். நான் செய்து இருக்கிறேன், நான் செஞ்சேன். மே கியா ஹூ. மே கியா ஹூ. மே கியா ஹூ. மே அப்படின்னா நான் செய்து இருக்கிறேன். கியா ஹூ நான் செய்து இருக்கிறேன். மே கியா ஹூ. மே கியா ஹூ. நெக்ஸ்ட் ஒன் வர வேண்டாம். வர வேண்டாம் இது எப்படி சொல்கிறது? நஹி ஆனா. ஆக்சுவலி வாங்க அப்படின்னா ஆனா, வர வேண்டாம் அப்படின்னா நஹி ஆனா. நஹி ஆனா வர வேண்டாம். நஹி ஆனா. ஓகே, பேசாதே. பேசாத. பாத் மத். பாத் மத். பேசு. பாத் கரோ அப்படின்னு சொல்லுவோமா? பேசாத அப்படின்னா பாத் மத் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாத் மத் கரோ. பாத் மத் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசாதே அப்படின்னா பாத் மத். பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 15 பேசிக் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.